திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குலை நடுங்க வைக்கும் கொலை வழக்குகளில் குறிப்பிடத்தக்க ஒன்று சங்கரராமன் கொலை வழக்கு. 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 5:45 மணியளவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளராக இருந்த சங்கரராமன் இருக்கையோடு மல்லாந்து சரிந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சி தந்த அதிர்ச்சியை 9 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் காலம் கூட ஒன்றுமே செய்துவிட முடியவில்லை. இடையில் என்னவெல்லாமோ வினோதங்கள் நடந்தன என்பதை செய்திகளில் பார்க்கிறோம். போலி குற்றவாளிகள் சரணடைந்தனர், நீதிமன்றமே மாற்றப்பட்டது, நீதிபதியும் மாற்றப்பட்டார், சாட்சிகள் பிறழ் சாட்சிகள் ஆயினர், சொன்னது பிறழ் சாட்சியம்தான் என்று சொன்னவர்களில் சிலரே ஒப்புக்கொண்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் கடந்த ஆண்டு கொலையுண்டார், விசாரணை அதிகாரியும் இறந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இத்தனையும் நடந்து கடந்தன. மக்கள் மௌன சாட்சிகளாயிருக்க புதுவை நீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். சாட்சியங்களின் அடிப்படையில், விசாரணைகளின் அடிப்படையில் வழங்கப்படுவதுதான் தீர்ப்பு. ஆனால் தீர்ப்பின் போக்கை மாற்ற வல்லவை சாட்சியங்கள். அதுதான் நடந்திருக்கிறதா? வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டதாக கருதலாமா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் இந்து முன்னணி நிறுவன தலைவர் ராமகோபாலன், திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி, அகில பாரத வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி, பத்திரிகையாளர் கோவி லெனின் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட சங்கரராமனின் மகன் ஆனந்த் சர்மா விரைவில் இணையவிருக்கிறார். நேர்பட பேசலாம். வணக்கம். அருள்மொழி, இந்த தீர்ப்பு குறித்து உங்கள் கருத்து? எப்போ ஒரு வழக்கு 9 ஆண்டு காலம் ஒரு தனிப்பட்ட கொலை வழக்கு இழுத்தடிக்கப்படுகிறதோ அதன் பிறகு அதில் வரக்கூடிய தீர்ப்பை பற்றி எல்லோருக்கும் அந்த வழக்கு நடக்கும்போதே பல சந்தேகங்கள் எழும். அத்தகைய சந்தேகம், பல சந்தேகங்கள் இந்த வழக்கு நடைமுறையில் இருக்கும் பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தனிப்பட்ட சங்கரராமன் கொலை வழக்கை பொறுத்தவரை அவருடைய குடும்பத்தினர் ஆரம்பத்தில் இருந்தே இன்னார் தான் எங்களுடைய சந்தேகத்துக்கு உரியவர்கள் என்று அவர்கள் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள், கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனையின் பின்புலம் என்பதையும் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒருவர் அப்ரூவராகவும் ஆகியிருக்கிறார். அதன் பிறகு பல சாட்சிகள் சொன்னவற்றை மாற்றியும் பிறகு பிறழ்ந்தும் பிறழ் சாட்சியாக பலர் மாறியிருக்கிறார்கள். இந்த பின்னணிகளை பார்க்கும் பொழுதே இந்த விசாரணை கிட்டத்தட்ட நீர்த்து போக செய்யப்படுகிறது என்பதற்கான அனைத்து முன்னோட்டங்களும் வெளிப்படையாக தெரிந்தன. இப்போ வந்திருக்கிற தீர்ப்பையும் பொறுத்தவரை அவர்கள் பிறழ் சாட்சி ஆகிவிட்டதனாலேயே அவர்கள் முன்பு கூறிய சாட்சியத்தை நிராகரிக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஆனால் அப்படியும் நடந்திருக்கிறது. இன்னும் இந்த தீர்ப்பினுடைய முழு வடிவம் நமக்கு கிடைத்த பிறகுதான் அதை பற்றி முழுமையாக நாம் கருத்தை இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஊடகங்களில் வெளியிடப்படுகிற சில பகுதிகளை மட்டும் பார்க்கும் பொழுது இது ஒரு முறையான தீர்ப்பாக அல்லது ஒரு சரியான தீர்ப்பாக தெரியவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால் பெரும்பான்மையானவர்கள், அந்த குடும்பம் உட்பட, கொலை செய்யப்பட்டவரின் குடும்பம் உட்பட பெரும்பான்மையானவர்கள் இதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சங்கரராமனின் மகன் ஆனந்த் சர்மா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஆனந்த் சர்மா. தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிருப்தி அளிக்கக்கூடிய தீர்ப்பா தான் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசலாம். ராமமூர்த்தி, உங்கள் கருத்து? சார், 2 விஷயம் சார். ஒன்று வந்து இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல் கேசஸில் வந்துட்டோன்னா அரசாங்கம் காட்டிய அக்கறை மிகவும் அபரிமிதமானது. உதாரணமாக வந்து சங்கராச்சாரிய எந்த விதமான அதற்கு முன்னாடியாக எந்த விதமான இதுவும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு முன் உதாரணங்கள் கிடையாது. ஸோ ஒரு 2 வழக்கில் சம்பந்தப்பட்ட சங்கராச்சாரியரை கைது செய்வதற்காக தனியாக ஒரு சிறப்பு விமானம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. சிறப்பு விமானத்தின் மூலமாக ஒரு விசாரணை அதிகாரி வந்து போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றார், ஆந்திர பிரதேசத்தில் போயிட்டு. ஆக அரசாங்கம் வந்து மிக முழு முனைப்புடன் முழு வீச்சுடன்
இந்த வழக்கை வந்து பதிவு செய்து காஞ்சி சங்கராச்சாரியார் மீதும் இளைய சங்கராச்சாரியார் மீதும் வழக்கை அவர்கள் வந்து எப்படியாவது வந்து சிறையில் தள்ள வேண்டும் என்பதனால முழு முனைப்பு, வழக்கமாக ஒரு வழக்கில் காமிக்கிறத விட பல மடங்கு முனைப்பு இதில் காமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து என்னென்னா, ஸோ அந்த அரசாங்கம் ஒரு முழு அரசாங்கத்தினுடைய அசுர பலம் அப்போது இருந்தது. ஸோ அதை பற்றி தீர்ப்பில் வந்து நீதிபதி சொல்லியிருக்கிறார், அந்த எஸ்பி பிரேம்குமார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாட்சிகளும் வந்து அவர்கள் எப்படியெல்லாம் மிரட்டப்பட்டார்கள், போலீஸாரால் மிரட்டப்பட்டார்கள். ஸோ ஒரு சாட்சி சொல்கிறாரு, அந்த ரவி சுப்பிரமணியன் நினைக்கிறேன், அவர் வந்து நான் கோர்ட்டில் போய் நான் அப்ரூவல் ஆகும்போது வந்து என்னன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி கோர்ட்டில் வச்சு எனக்கு துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறாரு. ஸோ அதனால் தான் நான் வந்து அந்த மாதிரியான ஒரு அப்ரூவல் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆக அதிகார வர்க்கம் முழுமையாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ இன்றைக்கு வந்து என்னென்னா, ஒரு விடுதலை ஆகியிருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே மீறி வந்து என்னென்னா, அவர்கள் வந்து இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. தீர்ப்பில் வந்து அவர் சொன்னது வந்து என்னென்னா, சாட்சியங்கள் அதன் மூலமாக குற்றச்சாட்டு நிறுவனமாகவில்லை, ஆன் மெரிட்ஸில் தான் அவர் வந்து இது பண்ணியிருக்கார். சந்தேகத்தின் பலன் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. தீர்ப்பில் வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கிறது. ஆக அந்த 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்கிறது. அந்த தீர்ப்பில் நிரபராதிகள் விடுவிக்கப்பட்டார்கள், நிரபராதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் இருக்குது. சந்தேக இவர்களுக்கு வந்து அதுக்கான சாட்சியம் இருக்கிறது, சந்தேகத்தின் பலனை அவருக்கு அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கூட அதில் வரல. அவர்களுக்கான நீதி கிடைத்து விட்டதாக வைத்துக் கொண்டாலும் கூட சங்கரராமன் கொலையுண்டார் என்பதில் யாரும் மறுப்பதற்கில்லை, அதற்கு ஒரு நீதி வேண்டும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. அந்த நீதி இப்பொழுது கிடைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதானே உண்மை. அது வரவேண்டி இருக்கிறது. அப்படி இல்ல அரசாங்கம் வந்து அப்ப அடிப்படையான கேள்வி என்னன்னா, அப்போ வந்து அரசாங்கம் எதற்கு வந்து என்னன்னா, ஒரு எஸ்பிக்கு வந்து என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனி இராணுவத்திற்கான அதிகாரம் மாதிரியான ஒரு விமானம் கொடுத்து அவ்வளவு ப்ராசிக்யூஷனுக்கான விஷயங்களை சேகரிக்கான அளவுகடங்க அதிகாரங்களை கொடுத்திருந்தது அப்போது. அந்த விஷயங்கள் நிச்சயமாக வந்து என்னன்னா, அரசாங்கம் வந்து என்னன்னா போதிய முனைப்பு காட்டவில்லைன்னு சொல்லவே முடியாது இந்த கேஸ்ல. நிச்சயமாக அரசாங்கம் வந்து என்னன்னா, வழக்கமான வழக்குகளை விட மிக அதிக முனைப்புடன் இந்த வழக்கில் செயல்பட்டு இருக்குது. அதே மீறி தான் அவர் வந்து விடுதலை. உங்க கருத்து? சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு காஞ்சிபுரத்தில் பிறந்த அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரம் மடம் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் இன்றைக்கு வெளியாக இருக்கிற இந்த தீர்ப்பு என்பது சட்டமும் அதனுடைய வாதங்களும் எப்படி இருக்கிறது ஒரு விஷயத்தில் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக இருக்குது. இப்போ வழக்கறிஞர் சொன்னாங்க, அது மாதிரி இந்த வழக்கில் ஒரு அதீத ஆர்வத்தை அரசாங்கம் காட்டியது, அல்லது காவல்துறை அதிகாரி அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்கப்பட்டது, வேறு ஒரு எஸ்பிக்கு இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அதிகார துஷ்பிரயோகம் அளவுக்கு நடந்தது என்று சொன்னார். வழக்கு யார் மீது என்பது மிக முக்கியமானது. இந்தியாவுக்கே அதிகார பீடம் போல் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு அமைப்பு, ஒரு மடம். இந்தியாவினுடைய பிரதமர்கள், ஜனாதிபதிகள் யாராக இருந்தாலும் தமிழகத்திற்கு வருகை தந்தால் முதலில் செல்லக்கூடிய இடம் என்கின்ற அளவிற்கு ஒரு வலிமையான ஒரு இடமாகும். அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதாவது ஆன்மீகத்தை தாண்டி அரசியலிலே பங்கேற்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்கமாகவும் இருந்த ஒரு நிறுவனத்தின் அதனுடைய தலைவர் மீது குற்றச்சாட்டு என்கிற வருகிற பொழுது அரசாங்கம் என்பதும் போலீஸ் என்பதும் அதற்குரிய முறைகளோடு தான் போய் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இந்த குற்றச்சாட்டு வெளிவந்த பொழுது, இது ஊடகங்களில் வெளியான பொழுது பலரும் இப்படி ஒன்று இருக்குமா என்கின்ற கேள்வியை எழுப்பினார்கள். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் வெளிப்பட்டு சங்கராச்சாரியார் கைது செய்யப்படும் பொழுது, ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்ட பொழுதுதான் மிகப்பெரிய அளவிலேயோ இப்படி இருக்கிறது என்பதும், அப்பொழுது சங்கரராமன் குடும்பத்தினர் இது எப்படி இதனுடைய இந்த கொலைக்கான பின்னணி என்ன, இதற்கான காரணங்கள் என்ன, மடத்து நிர்வாகத்திற்கும் இவருக்கும் இருந்த அந்த விரோதம் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்திய பொழுதுதான் இதன் பின்னணியை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி ஒரு அதிகாரமிக்க ஒரு நிறுவனத்தின் தலைவரை மீது நடவடிக்கை என்றால் சில விஷயங்களை கையில் எடுத்து தான் செய்திருக்க வேண்டும். அது அன்றைக்கு இருந்த நிலையிலே மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டதா, அந்த நடவடிக்கைகளை அரசு தரப்பும் காவல்துறையும் தொடர்ந்து மேற்கொண்டதா, ஏன் இவர்களெல்லாம் பிறல் சாட்சியாக மாறினார்கள், இந்த பிறல் சாட்சியின் அடிப்படையிலே இன்றைக்கு இவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற கேள்வி, சட்டத்தின் வீச்சு என்பது இவ்வளவுதானா, சட்டம் என்பது இப்படித்தான் செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியை பொதுமக்களிடம் அது ஏற்படுத்துகிறது. நீங்கள் கேட்டது போல சங்கரராமனை கொலை வழக்கில் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டார்கள் என்றால் சங்கரராமனை கொலை செய்தது யார்? அது கொலை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி என்றால் அவரை கொலை செய்தது யார்? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சங்கரராமனுக்கும் வேறு யாருக்கும் விரோதம் இருக்கிறது என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த வழக்கு
இன்றுடன் முடிந்ததாக நான் நினைக்கவில்லை. தொடர்ந்து பேசலாம். ராமகோபாலன் ஐயா, உங்களுடைய கருத்து என்ன தீர்ப்பு குறித்து? திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல கொள்கையில்